ஆர்ஆர்பி ஏல்பி எக்ஸாம்ல இந்த ஒர்க் பவர் எனர்ஜி டாபிக்ல இருந்து உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல வந்து இப்போ ஒர்க் ஃபார்முலா டைப்ல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்பாங்க. ஒர்க் டன் இந்த ஆங்கிள் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அந்த டைரக்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டெஸ்ட். விசையின் திசைக்கும் இடப்பெயர்ச்சியின் திசைக்கும் இடையிலான கோணம் டேஷாக இருக்கும் போது செய்யப்பட்ட வேலை அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஃபோர்ஸ் விசையால் செய்யப்பட்ட வேலை அந்த ஒர்க் டன்ன்றது எப்போ அதிகபட்சம் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸும் அதனால் நகரக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எந்த கோணத்தில் ஆங்கிளில் இருந்ததுன்னா ஒர்க் டன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஃபிசிக்ஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இதான உங்களுக்கு ஒர்க் டன்கான ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னா, இந்த தீட்டாவோட வேல்யூ தான் உங்களுக்கு எப்போ அதிகமாக இருக்கும், எந்த டிகிரியில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒர்க் டன் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கனமான பெட்டியை நீங்கள் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பக்கமாக தள்ளுறீங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும், இதை மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த பக்கமாக நவுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன்லேயே. அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் டன் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது ஃபோர்ஸும் உங்களுக்கு ஒரே டைரக்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னா உங்களுக்கு என்னது, ரெண்டும் 0 டிகிரியில் இருக்குது அப்படின்னு மீனிங். ரெண்டுமே உங்களுக்கு என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. நம்ம ஃபார்முலா பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட காஸ் 0வோட வேல்யூ என்ன, 1. இதுதான் வந்து உங்களுக்கு காஸ் தீட்டாவில் இருக்கிறதுல பெரிய வேல்யூ. மற்றபடி நீங்கள் இந்த காஸ் 90 எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காஸ் 90யோட வேல்யூ என்ன, 0. அப்படின்னா இந்த இடத்துல காஸ் தீட்டாக்கு பதிலாக 0ன்னு ஆகிடும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்தாலும் மல்டிபிள் 0 ஆகும்போது என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். அப்போ ஒர்க் டன்னும் 0ன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி, ஆப்ஷன் பி தான். சரி, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காஸ் 90 டிகிரின்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க. 90 டிகிரின்றது என்ன, உங்களுக்கு இது 0 டிகிரி, இது 90 டிகிரி பர்பெண்டிகுலர், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் இந்த பொருளை எடுத்துக்கிறீங்க. இந்த பொருள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 90 டிகிரின்றது மேலே. இப்படியே நீங்கள் இந்த பொருளை எவ்வளோ தான் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 1 மீட்ரு கூட இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ நடந்திருக்காது. ஜஸ்ட் அது மேலே தான் இப்படி என்ன இருக்கும், இப்படி போயிட்டே இருந்திருக்கும். நீங்கள் ஒரு பொருளை தூக்கி தலையில் வச்சுருந்தாலும் ஃபிசிக்ஸ் படி அதில் என்ன சொல்லுவாங்க, ஒர்க்கு 0ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும், உங்களுக்கு எதுவுமே நகர்ந்துருக்காது. அதனால இந்த இடத்துல நம்ம ஒர்க் டன் உங்களுக்கு 0ன்றது தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு காஸ் தீட்டா வந்து 0 டிகிரி இருக்கும்போது தான் ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஃபோர்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு வேலை அதிகபட்ச வேலை உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதனால தான் காஸ் 0 டிகிரியை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டேஷ். இயக்க ஆற்றலுக்கும் நிலையாற்றலுக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா தெரியும். அது டேரெக்டாக வந்து ரேஷியோவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கைனடிக் எனர்ஜியோட ஃபர்ஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி சொல்லியிருக்காங்க, 2 பொட்டன்ஷியல் எனர்ஜி கீழே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா எழுதுங்க, 1/2 mv² டிவைடட் பை பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எழுதுங்க, mgh. இப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிலனா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னு அர்த்தம். அப்போ அந்த ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 1/2ன்றது கீழே வந்துடும், மேலே mv² இருக்கும், டிவைடட் பை mgh இருக்கும். எம்ஐயும் எம்ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, v² டிவைடட் பை 2gh அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ v² பை 2gh எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A force of 40 newtons acts on a body. If an angle of 45 degree is formed between the line force and the direction of displacement, then tell the value of the work done in displacing the body by 2 meters அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து
ஒரு பொருளின் மீது 40 நியூட்டன் விசை செயல்படுகிறது. விசைக்கோட்டிற்கும் இடப்பெயர்ச்சி திசைக்கும் இடையே 45 டிகிரி கோணம் உருவானால் அப்பொருளை 2 மீட்டர் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட வேலையின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருள் எடுத்துக்கிறீங்க. நான் வந்து ஒரு கியூப் எடுத்துக்கிறேன். கியூப் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறாங்களாம், 45 டிகிரி வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. முதல்ல என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஃபோர்ஸோட வேல்யூ 40 நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 40 நியூட்டன் வந்து அந்த பாடியில் ஆக்ட் ஆகுது. இஃப் an angle 45 degree is formed between the line force and the direction of displacement. நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனை இந்த டைரக்ஷனில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது, அது இந்த டைரக்ஷனில் இங்கே இருந்தது பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு இந்த இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு ஓகேங்களா. இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. எதனால, நான் கொடுத்த ஃபோர்ஸ்னால. அப்போ எனக்கு என்ன ஆகும், இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்பேஸ். இது வந்து நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸோட ஆங்கிள். அதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் ஃபார்ம் பண்ணது 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. இது 45 டிகிரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது 0 டிகிரி அப்படின்னா இது 90 டிகிரி பர்பெண்டிகுலர். அப்போ 45 டிகிரின்றது இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பைசெக்டாராக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஓகே 45 டிகிரின்றது உங்களுக்கு வந்துருச்சு. வேற என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறேன். sin of 4 in the direction of displacement, then the value of displacement meter body 2 meters. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 2 மீட்டர் எனக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா இப்போ ஒர்க் டன், வேலை நடந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு காஸ் தீட்டா. இதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஃபோர்ஸுக்கு பதிலாக 40 நியூட்டன்றது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 40 டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது 2 மீட்ரு, ஸோ 2ன்னு போட்டாச்சு. அடுத்து காஸ் தீட்டா, காஸ் 45 டிகிரி ஆங்கிளும் போட்டுட்டேன். இப்போது 4 × 2 8, ஒரு 0 இருக்குது. காஸ் 45 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/√2. இப்போ வந்து இங்கே நான் பார்க்குறேன், எனக்கு வந்து 80/√2ன்ற ஆப்ஷன் இதில் எதுலையுமே இல்லை. அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு பிரித்து எழுதியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் 80 கூட போட தேவையில்லை. இது வந்து 40 × 2ன்னே இருக்கட்டும், டிவைடட் பை இப்போ √2 இருக்கு. 2ன்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா √2 × √2ன்னு எழுதிக்கலாமா. இப்போ நீங்களே அசியூம் பண்ணுறீங்க 2 ஸ்கொயர் வந்து √2 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம், 2 பவரில் 1/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் ஒரு 2 மட்டும் இருக்கும். ஸோ நானே என்ன பண்ணிட்டேன், இந்த 2 எடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னும் போது இதில் வேல்யூ வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 2ன்றது தானே உங்களுக்கு 2 ஸ்கொயரு. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை தனித்தனியாக இப்போ பிரித்து எழுதிக்கலாமா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40 × √2 × √2ன்னு இருக்கும். கீழே டிவைடட் பை ஒரு √2 இருக்கும். அப்போ இந்த √2வும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 40√2 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். 40√2 அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க்கு எடுத்துக்கலாம். ஒர்க்கோட ஃபார்முலா என்ன, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா உங்களுக்கு என்ன வரும், m⁻1 L⁻1 T⁻−2. இது எப்படி வந்து m⁻1 L⁻1 T⁻−2 வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு லென்த்து, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நீங்கள் மூவ் பண்ணியிருப்பீங்க, அது சொல்கிறதுக்கு லென்த்தில் நம்ம மென்ஷன் பண்ணணும். எம்எல்டியில் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா எம்எல்டியை யூஸ் பண்ணணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருப்போம், அதுக்கு அப்புறம் எல்லின்னு போட்டுக்கலாம். ஸோ எல்லின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எல்லின் டி என்ன ஆயிடும், எனக்கு L² ஆயிரும். m⁻1 L² T⁻−2 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் ஆப்ஷன் பார்க்குறேன், இந்த டைமென்ஷன் ஃபார்முலா ஃபோக்கஸ் m⁻1 L² T⁻−2 அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன். பவரோட ஃபார்முலா நமக்கு தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம்.
அப்படின்னா நான் ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா, m⁴1 L² T⁻⁻2 அப்படின்றது டிவைடட் பை டைமுக்கு MLTயில் எழுதுனீங்க அப்படின்னா டைமுக்கு டீன்னு எழுதுவீங்க. அப்போ இந்த T⁻+1ன்றது மேலே வந்ததுன்னா T⁻−1 ஆகும். m⁴1 L² T⁻−2 -1 = T⁻−3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் பார்க்குறேன் பவருக்கும் m⁴1 L² T⁻−3 அப்படின்னு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னா போத் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட். அதனால என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. when a force of 50 Newton is applied to a body, the body is displaced by 5 meter, making an angle of 30 degree with the line action of the force. The work done on the body is, ஒரு பொருளின் மீது 50 நியூட்டன் விசை செயல்படுத்தப்படும் போது அப்பொருள் 5 மீட்டர் இடப்பெயர்வு அடைந்து 30 டிகிரி கோணத்தை உருவாக்குகிறது. விசையின் நேர்கோட்டு செயல்பாட்டுடன் அப்பொருளின் மீது செயல்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. திரும்ப நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான். அந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்றேன், ஒரு கியூப் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அதுல வந்து ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன் செலுத்துறீங்க. உங்களுக்கு ஆங்கிள் என்ன சொல்றாங்க, 30 டிகிரி சொல்லிட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்றேன், இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த சைடு மூவ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். அந்த மூவ்மெண்ட் ஆகிற டிஸ்டன்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு, 5 மீட்டர் மூவ் ஆயிருக்கான். 5 மீட்டர் மூவ் ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு 0 டிகிரி. அப்போ நான் என்ன பண்றேன், 30 டிகிரி ஒரு லைனை போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன், இப்படி தள்ளுறேன். அப்போ இது 30 டிகிரி. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, 50 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வேலை என்னன்றதான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ ஒர்க் டனோட ஃபார்முலா எழுதுங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ காஸ் தீட்டா. இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபோர்ஸ் தெரியும் எவ்வளோன்னு, 50 நியூட்டன் சொல்லிட்டு அப்போ 50 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, நகர்ந்துருக்கு 5 மீட்டர், அது 5 மீட்டர் போட்டாச்சு. காஸ் தீட்டாவோட வேல்யூ போடணும். காஸ் தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. சரி, 30 டிகிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 × 5 25, ஒரு 0 இருக்கு, இன்டூ காஸ் 30யோட வேல்யூ என்ன, காஸ் 30யோட வேல்யூ உங்களுக்கு √3/2. அப்போ 250 2ஆல கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 2 2ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா திரும்ப 2 4 பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். 1 ஒரு 0 இருக்கு 10. அப்போ 5 × 2 10 கிடைச்சிடும். பேலன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஒரு √3 கிடைக்கும். அப்போ எனக்கு ஒர்க்குக்கு யூனிட் வந்து ஜூலு, 125 √3 ஜூல் கிடைச்சிருக்கு. 125 √3ன்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா. ஒரு சிலருக்கு வந்து இந்த தீட்டா வேல்யூ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைனு, நெக்ஸ்ட்டு காசு, நெக்ஸ்ட்டு டேனு, 0 30 45 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி, நெக்ஸ்ட் 60 டிகிரி, இன்னொன்று 90 டிகிரின்னு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 1/2 1/√2 √3/2 1. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே மற்ற வேல்யூ எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சைனுக்கு நீங்கள் எழுதின வேல்யூவை இது அப்படியே என்ன பண்ணுங்க, இப்படி ரிவர்ஸில் எழுதுங்க. 1லேருந்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் √3/2, நெக்ஸ்ட் 1/√2, நெக்ஸ்ட் 1/2, நெக்ஸ்ட் 0. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு காசோட தீட்டா வேல்யூஸ் கிடைச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேனோடது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சைனோடது, டேனோட ஃபார்முலா என்ன, tan θ = sin/cos, sin θ/cos θன்னு கிடைக்கும். இப்போ வந்து அப்போ சைனையும் காசையும் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு tan θ கிடைச்சிடும். 0/anything 0, 0/1ஓட வேல்யூ உங்களுக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, 1/2 டிவைடட் பை √3/2ன்னு இருக்கு. அப்போ எனக்கு இது என்ன ஆகும், 1/2 × 2/√3 அப்படின்னு கிடைக்கும். 2 2 கேன்சல் ஆகிடும், எனக்கு 1/√3ன்னு கிடைக்கும். அப்போ tan 30க்கு உங்களுக்கு 1/√3 அப்படின்றது கிடைக்கும். ஸோ 1/√3ன்றதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 1/√2 டிவைடட் பை 1/√2 அப்படின்னு இருக்கும். இந்த √2வை நீங்கள் மேலே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா √2/1 தலைகீழ் ஆகும். அப்போ இந்த 1/√2க்கும் √2வும் கேன்சல் ஆகும். எனக்கு 1/1 மட்டும் இருக்கும். ஸோ 1ன்ற ஆப்ஷனை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. 60 டிகிரிக்கு என்ன இருக்கு, √3/2 இருக்கு மேலே, கீழே என்ன இருக்கு 1/2ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதை மேலே எழுதுறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், 2/1 ஆகும். 2 2 கேன்சல் ஆகிடும். √3/1 இருக்கும். √3/1ஓட வேல்யூ √3ன்னு எழுதிக்கலாம். 1/0ஓட வேல்யூ என்ன, இன்ஃபினிட். இப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சைனோட தலைகீழி தான் வந்து கொசிக்கன்.
1/sin வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கொசிக்கன் கிடச்சிரும். இதே மாதிரி உங்களுக்கு காசு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி உங்களுக்கு சீக்கன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/cos போட்டிங்க அப்படின்னா சீக்கன் டீட்டா கிடச்சிரும். இதே மாதிரி காட் வேல்யூ வேணும்னா 1/tan போட்டிங்கன்னா உங்களுக்கு காட் டீட்டாவோட வேல்யூ கிடச்சிரும். இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லா வேல்யூமே எடுத்து வந்துடலாம். பட் ஆனால் என்னோட சஜஷன் என்னன்னா, மேக்ஸிமம் நீங்கள் இதெல்லாம் டீட்டா வேல்யூ இது அப்படின்னு கேட்டாலே உடனே நீங்கள் மைண்டில் வந்து போட்டு வச்சுக்கணும், இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு நான் மைண்ட்லலாம் மனப்பாடம் பண்ணுறது வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எக்ஸாம் டைமில் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்த உடனேயே இதை எழுத ஆரம்பிச்சிருங்க. சைன் டீட்டாவோட வேல்யூவை எழுதிட்டு காசுக்கு திருப்பி எழுதுங்க. அடுத்து டிவைட் பண்ணி இதை டக்குன்னு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்துட்டு ஒரு மினிமம் 2 to 3 minutes ஆகுது உங்களுக்கு கேப் இருக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டக்குன்னு தேவைப்படுற வேல்யூஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A boy of 50 kg is riding a scooter of mass 100 kg with a speed of v meter by second. If the kinetic energy of the scooter and the boy is 76.8 kilojoule, then find the value of velocity in meter by second. 50 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு சிறுவன் 100 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு ஸ்கூட்டரை v மீட்டர் பை வினாடி வேகத்தில் ஓட்டிச் செல்கிறான். ஸ்கூட்டர் மற்றும் சிறுவனின் இயக்க ஆற்றல் 76.8 கிலோஜூல் எனில் வெலாசிட்டியின் மதிப்பை மீட்டர் பை வினாடியில் காண்கன்னு கேட்குறாங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பையன் இருக்கானா, ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பையனும் ஒரு ஸ்கூட்டரும் இருக்காங்க. பையனோட வெயிட் 50 கிலோவாம், ஸ்கூட்டரோட வெயிட் 100 கிலோன்னு சொல்லிட்டாங்க. வெயிட் போட்டாச்சு. மாசோட வேல்யூ நமக்கு 100 + 50 அப்படின்றது 150 அப்படின்றது இருக்கும் மாஸ். வித் த ஸ்பீட் ஆஃப் v மீட்டர். இப்போ வெலாசிட்டி அது வந்து நமக்கு தெரியாது, வெலாசிட்டி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் கேட்குறது. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இன்னா கேட்குறாங்க. இஃப் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்கூட்டர் அண்ட் த பாய், கைனட்டிக் எனர்ஜி b + sன்னு எடுத்துக்கிறேன், பாய் + ஸ்கூட்டர் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா எழுதுங்க, ½ mv². கரெக்டுங்களா? இப்போ அந்த பையன் மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டான், சம் ஸ்பீடில் வந்து நடந்து போயிருக்க மாட்டான். அந்த பையன் ப்ளஸ் ஸ்கூட்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பான், ஒரு v மீட்டர் பை செகண்ட், சம் மீட்டர் பை செகண்டில் தான் ஓட்டிட்டு போயிருப்பான். அதனால என்ன பண்ணணும், பையனோட மாசம் மட்டும் எடுக்கக்கூடாது, அந்த ஸ்கூட்டரோட மாசையும் சேர்த்து எடுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கைனட்டிக் எனர்ஜி வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பேரோடதும் சேர்த்து தான் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஸ்கூட்டர் ப்ளஸ் அண்ட் பாய் 76.8 கிலோஜூல்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் நம்ம கிலோஜூலில் எழுத மாட்டோம், வந்துட்டு ஜூலில் தான் எழுதுவோம். ஸோ என்ன பண்ணுங்க, 1 கிலோஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல். எனக்கு தேவை 76.8 கிலோஜூலுக்கு தேவை. அப்போ நான் 76.8 ரெண்டு சைடும் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு 76.8 கிலோஜூலுக்கு எவ்வளோன்னு கிடைச்சிடும், 76.8 × 1000. அப்போது இந்த பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு 768ன்னு எடுத்துகிட்டு இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 76800 ஜூல்னு எனக்கு கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். 76800 ஜூல்னு நான் போட்டுக்கிட்டேன். ஹாஃப் மாஸோட வேல்யூ நமக்கு தெரியும், 100 + 50 150ன்னு தெரியும். அப்போ 150 இந்த சைடு போட்டாச்சு, × v²ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இது கேன்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு எனக்கு வேல்யூ கிடச்சிரும். இந்த 2 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா, உங்களுக்கு என்ன கிடைக்கும், 76800 × 2 ஈக்குவல் டு 150 × v² இருக்கும். இந்த 150யை டிவிஷனில் எடுத்துகிட்டு வந்துடலாம், மல்டிப்ளிகேஷனில் இருக்குது இந்த பக்கம். அப்போ கீழே 150ன்னு வந்துடும், இந்த சைடு உங்களுக்கு v² அப்படின்றது இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதை 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 × 2 14 வந்துடும், பேலன்ஸ் 1, இங்கே ஒரு 0 இருக்குது 10. அப்போ 5 × 2 10ன்னு வந்துடும். அப்போ எனக்கு 75 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ 76800 / 75 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை நீங்கள் திரும்ப 5ஆல் இப்படி அடித்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு v² வேல்யூ 1024 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு v² வேல்யூ தேவையில்லை, எனக்கு v-யோட வேல்யூ தான் தேவை. அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ இந்த v² பவரில் என்ன ஆயிரும், மல்டிபிள் டு 1/2ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு 2 × 2 கேன்சல் ஆகிட்டு எனக்கு v மட்டும் ஒரு சைடு கிடைக்கும். இந்த ரைட் சைடு பார்க்குறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1224ன்னு இருக்குது. இந்த 1024 அப்படின்றது உங்களுக்கு 32 ஸ்கொயர். கரெக்டுங்களா?
அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டு மல்டிபிள் டு 1/2 போட்டுக்கலாம். இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு ரைட் சைடு 32 கிடைக்கும். அப்போ நான் வெலாசிட்டி 32 மீட்டர்/செகண்ட்னு என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். 32 அப்படின்றது ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஒர்க் டன் in kilojoule if a force of 750 Newton pushes a cart of mass 30 kg by 16 meter. 30 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு வண்டியை 750 நியூட்டன் விசை 16 மீட்டர் தூரம் தள்ளினால் செய்யப்பட்ட வேலையை கிலோ ஜூலில் காண்கன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க்குக்கான ஃபார்முலா எழுதுங்க. ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ காஸ்டீட்டா பற்றி பேசல, அதனால நான் என்ன பண்ணல, காஸ்டீட்டாவை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃபோர்ஸோட வேல்யூ 715 கொடுத்துட்டாங்க. அப்போ 750 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 16 மீட்டர் நகருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 16ன்னு போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து இந்த 30 kg அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா, தேவையில்லாத டேட்டா, ஜஸ்ட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. சரி, நம்ம 750 இன்ட்டு 16 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 112,000 அப்படின்னு கிடைக்கும். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இதில் இருக்குது, ஜூல்ஸில் இருக்குது. ஆனால் அவங்க கொஸ்டினில் கிலோ ஜூலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு தெரியும் 1 கிலோ ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1000 ஜூல்ஸ். நமக்கு தேவை 12,000 ஜூல்ஸ்க்கு தேவை. அப்போ நான் இந்த சைடு மல்டிபிள் டு 12 பண்ணுறேன்னா, இந்த சைடு மல்டிபிள் டு 12 பண்ணுறேன்னா எனக்கு 12,000 ஜூல்ஸ்க்கு எவ்வளோ கிலோ ஜூல்னு தெரிஞ்சிடும். இந்த சைடு மல்டிபிள் டு 12 பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடுது, 12 கிலோ ஜூல்னு கிடச்சிருது. 12 கிலோ ஜூல்ன்றது ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த எஃபிஷியன்சி ஆஃப் அ பம்ப் rated 600 watt which can lift 600 kg of water up to 30 meter in 20 minutes. G ஓட வேல்யூ 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 20 நிமிடங்களில் 600 கிலோகிராம் நீரை 30 மீட்டர் உயரம் வரை உயர்த்தக்கூடிய G 10 மீட்டர்/வினாடி ஸ்கொயர் 600 வாட் திறன் கொண்ட ஒரு பம்பின் செயல்திறனை கண்டு அப்படின்னு கேட்குறேன். சரி, ஓகே. இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேட்டட் 600 வாட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட இன்புட் பவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 600 வாட்ஸ். ஆமாம், சரி, நோட் பண்ணியாச்சு. வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். மாஸ் வந்து லிஃப்ட் ஆஃப் 600 kg ஆஃப் வாட்டர். 600 kg வந்து வாட்டர் என்ன பண்ணுது, லிஃப்ட் பண்ணுது, எடுத்துகிட்டு வருது. இப்போ வந்து ஒரு போர்வெல் இருக்குது, இல்லை வந்து ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஒரு மோட்டர் இருக்குது. மோட்டர் பம்பெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரீங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு, 30 மீட்டருக்கு. இந்த ஹைட்டு வந்து எடுத்துகிட்டு வர்றதா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 30 மீட்டர்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நேரத்தில், 20 மினிட்ஸில். ஜியோட வேல்யூ உங்களுக்கு எப்பவும் தெரியும், 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இப்போ இந்த தண்ணி எடுத்துகிட்டு வர்றதா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறது 600 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோடது 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். டைம் வந்து 20 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செகண்டில் மாற்றணும். ஹைட்டு வந்து உங்களுக்கு 30 மீட்டரு. அவ்வளோதான், மேக்ஸிமம் டேட்டாவை நம்ம கவர் பண்ணியாச்சு. அப்படின்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கேட்குறாங்க. எஃபிஷியன்சியோட நமக்கு ஃபார்முலா என்ன, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் டிவைடட் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. இதான் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா. எனக்கு இப்போ நான் என்னென்ன டேட்டா எனக்கு தெரியும்னு பார்க்குறேன். எனக்கு இன்புட் பவரோட வேல்யூ 600 வாட்டுன்னு தெரியும். அப்போ எனக்கு அவுட்புட் பவர் தெரிஞ்சிச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த கிவன் டேட்டா வச்சு அவுட்புட் பவர் கண்டுபிடிச்சிட்டோன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நான் எஃபிஷியன்சி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்போ அவுட்புட் பவர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, பவரோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பை டைம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைமோட வேல்யூ தெரியும், ஓகே, செகண்ட்ஸில் நம்ம மாற்றிக்குவோம். ஒர்க்குன்றது வந்து இங்கே வாட்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல் தான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லக்கூடிய செஞ்ச ஒர்க்கு. ஏன்னா ஹைட் பற்றியும் பேசியிருக்காங்க. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியலனால என்ன பண்ணுங்கள், இந்த ஹைட் கொடுத்துருக்கிறத வச்சு 30 மீட்டர் என்ன பண்ணுறாங்க, லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் இது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஒர்க்குக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜின்றதை போட்டுக்கலாமா. பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இங்கே நம்ம பண்ண ஒர்க்கு.
பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா mgh, டைம் பீரியடுக்கு ஒரு t. இப்போது மாஸோடது உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க 600 kg, அப்போ 600 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஜியோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டாங்க, போட்டாச்சு. ஹைட் வந்து 30 மீட்டருக்கு 30 போட்டாச்சு. டைம் பீரியட் வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் சொல்கிறாங்க. 1 minute is equal to 60 செகண்ட். எனக்கு தேவை 20 மினிட்ஸ்க்கு. அப்போமா இந்த சைடு மல்டிபிள் டு 20 போட்டுக்கலாமா? 20 × 60 செகண்ட்ஸ் எனக்கு டைம் பீரியடில் செகண்டில் மாற்றிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 × 2 6, ஒரு 2 0 இந்த இடத்துல இருக்குது. பேலன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 6 இருக்குது. இதை 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 × 3 6, மேலே 1 வந்துடும். இப்போ திரும்ப இதை 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 115 கிடைக்கும். எனக்கு வந்து அவுட்புட் பவர் வந்து நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு 150 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ இந்த 150 வாட்டை எஃபிஷியன்சியில் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா எனக்கு இப்போ எஃபிஷியன்சி கிடச்சிரும். எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் 150 டிவைடட் பை இன்புட் பவர் அவங்க கொடுத்துருக்கிறது 600 × 100. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 3ஆல் கேன்சல் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 × 3 15, ஒரு 0, 2 × 3 6, 50/2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். அப்போ எனக்கு எஃபிஷியன்சி என்னன்னு கிடச்சிருக்கு, 25% கிடச்சிருக்கு. 25%ன்றது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஒர்க் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. வேலை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்குறேன், இந்த சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க்கு தான் உங்களுக்கு என்னது, ஜூல். இதே வந்து உங்களுக்கு சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் ஜூல்னு யூனிட் ஆஃப் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஜூல் கிடையாது, எர்கு. அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏன்றது கரெக்ட் கிடையாது, தப்பு. அதனால ஆப்ஷன் ஏவை நான் சூஸ் பண்ண முடியாது. ஒர்க் டு நாட் டிபெண்ட் ஆன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க்கோட ஃபார்முலா என்ன, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டுங்களா? அப்போ ஃபோர்ஸ் அதிகமாகுது அப்படின்னா என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாகும். அப்போ எனக்கு ஒர்க் அதிகமாகும். அப்படின்னும் போது ஒர்க்கு வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கியூப் பாக்ஸை நான் என்ன பண்றேன், இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன். அப்படின்போது இந்த சைடு நகருது. நான் நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும் போது என்ன ஆகும், அது இன்னும் ரொம்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆயிருக்கும். அப்படின்னும் போது எனக்கு நிறைய ஒர்க் நடந்திருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க்கு இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க் டு நாட் டிபெண்ட் ஆன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட்னு சொல்றாங்க. அப்போ இது தப்பு, ரெண்டுமே தப்பு. அப்படின்னா நான் போத் ஆஃப் திஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியாது. நன் ஆஃப் திஸ் எதுவுமே கரெக்ட் இல்லைன்ற ஆப்ஷனை டிஏ சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் த வெலாசிட்டி ஆஃப் an object is doubled, how much will its momentum be multiplied? ஒரு பொருளின் திசைவேகம் இருமடங்கானால் அதன் உந்தம் எவ்வளவு பெருகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும் அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பொருளின் திசைவேகம் இருமடங்கானால் அது உந்தம் எவ்வளவு பெருகும்னு கேட்குறாங்களா. மொமெண்டமோட ஃபார்முலா தெரியணும். momentum is equal to mass into velocity. இந்த வந்து உங்களுக்கு மொமெண்டமோட ஃபார்முலா. மொமெண்டம் P is equal to mன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, if the velocity of the object வந்து டபுள் ஆயிருக்கு. அப்போ V என்ன பண்றாங்க, V is equal to 2Vன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். Vஆ இருந்தது 2V ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. 1ஆ இருந்தது 2ஆ இருக்கு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுல இது மொமெண்டம் 1, இது மொமெண்டம் 2ன்னு எடுத்துக்கிறேன். மாஸை பற்றி அவங்க எதுவும் சொல்லலை. அப்போ மாஸ்னே இருக்கட்டும். வெலாசிட்டி மட்டும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், 2Vன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறேன், டபுள் ஆயிடுச்சுன்றனால. இப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், 2 மட்டும் முன்னாடி எடுத்துக்கலாம். இந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்புறம் இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டிக்கு பதிலாக மொமெண்டம் 1ன்றது போட்டுக்கலாமா. 2 வந்து மொமெண்டம் 1. அப்போ இப்போ மொமெண்டம் 2ன்றது உங்களுக்கு என்ன இருக்கு, மொமெண்டம் 1ஓட 2 மடங்கா இருக்கு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தென் ஹவு மச் will its momentum will be multiplied? 2 மடங்கு என்ன ஆயிருக்கும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதில் 2 டைம்ஸ்ன்றது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரரசன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.